பேரண்ட்ஸ் உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்காக ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா? அப்ப நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க அடம் பிடிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ இப்போ உங்க குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, டக்குன்னு போய் சுவிச் ஆஃப் பண்றது, இல்லைன்னா டேப்லெட்டை புடுங்குறது, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பதான் குழந்தைங்க நிறைய டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட முன்னாடி ஒரு வார்னிங் சைன் மாதிரி கொடுங்க. கண்ணா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் 2 மினிட்ஸ் இருக்குமா, கண்ணா இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடுவாங்க. குழந்தைங்க பாக்குற இடத்துல போனோ டேப்லெட்டோ வைக்காதீங்க. அவங்களுக்கு அதை பார்த்தாதான் அது வேணும்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ யூஸ் பண்ணாத டைம்ல அதை எடுத்து கபோர்ட்ல வச்சிருங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விஷுவல் ட்ரிகர் கம்மியாயிடும், கிரேவிங்ஸும் இருக்காது. குழந்தைங்க சாப்பிடும் போதோ இல்ல தூங்குறதுக்கு முன்னாடியோ ஸ்ட்ரிக்ட் நோ ஸ்கிரீன் டைம்ன்றத ஒரு ஃபேமிலி ரூலா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ஹேபிட் ஆயிடும், இந்த மாதிரி டைம்ல ஸ்கிரீன் பார்க்க கூடாது. அதே மாதிரி உங்க குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு உங்களை நச்சு பண்ண ஆரம்பிச்சாங்கன்றதுக்காக இமீடியட்டா போனத்துக்கு கையில கொடுத்துறாதீங்க. ஸோ அவங்கள போர் அடிக்க விடுங்க. போர்டம் தான் அவங்க கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் லாஸ்டா முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? பேரண்ட்ஸ் நீங்க குழந்தைங்க முன்னாடி போன் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க உங்களை பார்த்து தாங்க இமிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க போன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஸ்கிரீன் டைமே கம்மியாயிருங்க.